பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய அருமையான தமிழ் மக்கள் மற்ற யூடியூப் பார்க்குறவங்க, நம்பிக்கை டிவியில் பார்க்குறவங்க, நம்முடைய மற்ற எல்லா விதமான சோஷியல் மீடியாவில் பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் என் அருமையான மிகவும் சமாதானமான சந்தோஷமான கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட புத்தாண்டு வாழ்த்துகள். தேவன் தாமே இந்த முதல் நாள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் ஒரு வருகை தாமதிக்குமானால் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது மத்தேயு 5:3 ஒரு வார்த்தையை சொன்னார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதை நல்லா டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா, எளிமைன்னு சொன்னால் மாயான தாழ்மை இல்லை, உண்மையான தாழ்மை, சாந்தம், அமைதி, மனதுருக்கம், உடைந்த ஒரு உள்ளம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கு நம்ம உலகத்தில் என்ன பார்க்குறோம்? ஜனவரி 1 வந்துட்டால் அரசு வேலையில் இருக்கிறவங்க, தனியார் தொழில் வேலையில் இருக்கிறவங்க, மற்றுமான டீச்சர்ஸ், வேலைக்கு போகிற எல்லாருமே இந்த 1 தன்னுடைய முதலாளி, தன்னுடைய தலைமை அதிகாரியை பார்த்து வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. பழங்கள் கொண்டு போவாங்க, பூக்கள் கொண்டு போவாங்க. அவங்களுடைய நல்லாசி தங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவங்க அங்கே அவர்களை வாழ்த்துவார்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற பெரிய மனுஷரிடத்தில் நல்லாசி பெறணும்னு நினைக்கும்போது உன்னதமான தேவன், சர்வத்துக்கும் ஆண்டவராகிய தேவன், சர்வத்தையும் ஆண்டு நடத்துகிற தேவன், சர்வமும் அவருக்குள்ள இருக்கும்போது மனிதர்களாகிய நாம் அவருடைய உதவியை நாடாமல் இருப்போமா? ஆகவே இந்த முதல் நாளில் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நம்மை தாழ்த்தி, தேவனை என்னை ஆசீர்வதியும் என்று யாக்கோபை போல கெஞ்சி கேட்போமாக. அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 115 அங்கே 13, 14, 15 நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். எண்ணாம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம் என்று வேதம் சொல்கிறது. ஆம், தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா விதத்திலும் தம்மை அண்டி வரும்போது எல்லாரையும் விட அவருடைய உதவியை மாத்திரம் நாடுகளை பார்த்து, தம்மை தேடுகளை பார்த்து உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். ஆபிரகாமுக்கு அவர் அப்படித்தான் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கூறினார். முதலாவது அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வேதம் தெளிவாய் சொல்கிறது. அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்களை எல்லா பொல்லாங்கனையும் நீக்கி விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பி உங்களிடத்திற்கே திருப்பி அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நம்மை தீய வழியில் நடத்துகிற பொல்லாங்கனாகிய சாத்தானிடமிருந்து நமக்கு பரிபூர்ண விடுதலை தருவார். கலாத்தியர் 1:4 இப்பிரபஞ்சத்தின் எல்லா பொல்லாங்கண்டும் நம்மை விடுவிப்பார். நம்முடைய ஆத்மா, சரீரம், மனம் அனைத்தும் பரிசுத்தமாய் காக்கும்படிக்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலுவாதபடி உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். தம்முடைய சன்னதியில் மாசற்றவளாய் நிற்கும்படி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையோட முக்கியம் நம்முடைய ஆத்மா, மனம், சரீரம் தீமை என்று விடுவிக்கப்பட வேண்டும். சோதனைக்குள் போகக்கூடாது. இதைத்தான் நாம் கேட்க வேண்டும். இயேசுவே, பரம தந்தையே, கடந்த காலத்தில் என்னால் விட முடியாத எல்லா தீய பழக்கங்களையும் என்னை விட்டு கண்டிப்பாக இந்த வருஷம்
அகற்றும் என்று கெஞ்ச வேண்டும். கடந்த ஆண்டை விட நாம் உம்மிடத்தில் நெருங்கி வர அனுதினம் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்திக்க வேண்டும். நான் மாத்திரமல்ல ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் யோசுவா சொன்னது போல உம்மையே சேவிக்கும்படி அனுக்கிரகம் செய்யும் என்றும் நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்பதை கொடுப்பார். மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று அவர் கூறினார். நாம் கேட்பதை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஒரு சமயத்தில் வாலிபன் ஒருவன் தன்னுடைய எல்லா தவற்றை நினைத்து என்னிடத்தில் வந்து சொன்னான், இந்த தவறு எல்லாம் எனக்குள்ளே இன்பீங்காக இருக்கிறது. நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எங்கள் அப்பா ஒரு பிரசங்கியார், அவர் கூட ஊழியத்துக்கெல்லாம் போகிறேன். பட் என் மனதுக்குள்ளே போராட்டம், என் சரீரத்தில் போராட்டம், மாம்சத்தில் பலவீனம், நான் என்ன செய்வேன் அழுதான். அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். அவனுக்கு இந்த வருஷம் ஒரு விடுதலையின் வருஷம் என்று கூறினார். அப்படியே அவன் விடுவிக்கப்பட்டான். தன்னுடைய தாப்பனுக்கு தெரியாமல் சாராயம் குடிப்பது, கஞ்சா அடிப்பது, பல அசுத்தமான காரியம் செய்வது எல்லாவற்றிலும் அவன் விடுவிக்கப்பட்டான். ஆம், அது மாத்திரமல்ல, அவன் தன் தகப்பனை போல போதராக மாறினான். இதைத்தான் கர்த்தர் செய்கிறார். உலகப் பொருளின் ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் ஆன்மீக ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம். எரேமியா 32:45-42 பாருங்கள், 32 பாருங்கள். அதற்கு பிற்பாடு நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள், குமாரர்களாயிருப்பீர்கள். எனவே என்னை பின்பற்றும்படி உங்களுக்கு ஒரே இருதயத்தை தருவேன், நவமான இதயத்தை தருவேன். அதன் மூலம் உங்களுக்கு நன்மை செய்யும்படி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆம், நம்முடைய இதயம் ஆல்வேஸ் ஆசிலேட்டிங், இந்த பக்கமாக அந்த பக்கமாக கேட் ஆன் த வால்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்முடைய மனதும் இன்றைக்கு உற்சாகமாக இருக்கும், அடுத்த நாள் அப்படியே விழுந்துடும். ஆனால் இந்த வருஷம் அவருடைய வருகை தாமதிக்குமானால் ஒரே ஸ்டெடியாக இருக்க நாம் இடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 1:3 படி ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவர்களுடைய ஆசையைப்பாராக, அவர்களை சுற்றி வேலி அடைப்பாராக, சத்துருவை ஜெயிக்க பலனை தருவாராக, முன்னை விட அதிகமாய் வேதத்தை வாசிக்க, முன்னை விட அதிகமாய் அபிஷேகத்தை நிரப்பப்பட, முன்னை விட அதிகமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருடைய ஊழியம் கொடுக்க அவர்களை ஆசைப்பாராக. ரெண்டாவதாக உலக பிராமண ஆசீர்வாதம். இதை குறித்து உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 1-14 நாம் பார்க்கிறோம். உலக பிராமண ஆசீர்வாதம். மாப்பெசர தொட்டி மறுக்கொண்டு உங்கள் களஞ்சியங்கள் வரைக்கும் அவர்களை ஆசைப்பார். தேசத்தில் நல்ல மழை பெய்யவும் நல்ல விளைச்சல் வரவும் உங்கள் கற்பத்தின் கனிகளையும் உங்களுடைய ஆடு மாடு மந்தைகளின் பலுகி பெருக்கத்தையும் அவர் ஆசைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியும் ஆசைக்கப்படுவீர்கள், வீட்டுக்குள்ளேயும் ஆசைக்கப்படுவீர்கள். யூ வில் பிளஸ்ட் இன் யுவர் ஹோம், யூ வில் பிளஸ்ட் இன் யுவர் கம்யூனிட்டி, யூ வில் பிளஸ்ட் இன் யுவர் நேஷன். உங்களை அவர் வாலாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் அவர் உங்கள் வேலைகளை ஆசைப்பினால் நீங்கள் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. what a great blessing இல்லையா? நாம் படுக்கும்போதும் அவர் நம்ம கூட தான் இருப்பார், நாம் நடக்கும்போதும் அவர் கூட தான் இருப்பார். அவர் நம்ம கூட இருக்கனால நம்ம சீனித்து போக மாட்டோம். we will not fall. நீ கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னார். நீ கீழே விழுந்துட மாட்டேன், ஒரேடியாக பள்ளத்துக்கு போயிட மாட்டேன், நான் தூக்கி ஏந்துகிறேன், தகப்பனை போல கழுகளைப் போல உன்னை சுமக்கிறேன் சொல்கிறார். பறந்து காக்கும் பச்சிலை போல நான் வந்து உன்னை தப்பிக்கப்படும் என்று வேதம் தெளிவாக ஏசாயா 31:5 பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, பயபக்தியோடு இந்த நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள். கர்த்தருடைய எல்லா வேலைகளிலும் ஆசைப்பார். சின்ன வேலையோ பெரிய வேலையோ
எல்லா பேரிலும் ஆசிப்பார். வீட்டிலும் ஆசியமாயிருப்பீர்கள், வெளியும் ஆசியமாயிருப்பீர்கள். ஆதியாகமம் 12:2-3 படி உங்களுக்குள் பூமியின் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். தட்ஸ் ஸோ கிரேட் இல்லையா? உங்களுக்குள் பூமியின் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் 3ஆவதுக்கு மேல் படிக்கவில்லை. ஆனால் படிக்க முடியவில்லை. he was not able to memorize things. ஆனால் அவனுக்குள் தன் நாட்டுப்பற்று அதிகமாக இருந்தது. அது நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் மிலிட்ரியில் சேர்ந்தான். ஆனால் அவனுடைய அம்மா அப்பா அவன் சொல்லி கொடுத்தது, பைபிள் வாசிக்காமல் எங்கேயும் போகக்கூடாது. you have to read the whole Bible. அவை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் 14 முறை வேதாகமத்தை முழுவதும் படித்தார். மிலிட்ரியில் சேர்ந்தார். பயங்கரமான யுத்தம், முதலாம் உலகமாக யுத்தம். அந்த யுத்தத்தில் எத்தனையோ பேர் மடிந்தார்கள். எத்தனையோ பிரிட்டிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் இப்படி சண்டை போட்ட நாடுகளில் ஒவ்வொரு மிலிட்ரியும் பயங்கரமாக சேதம் அழி வந்து கொண்டிருந்தது. இவரை சுற்றிலும் அங்கே குண்டு மழை பெய்யும். ஆனால் இவர் மீது குண்டு மழை பெய்யாது. இவர் பக்கத்தில் இருக்கிற குண்டு மழை பெய்யும், ஆனால் இவர் மேலே பெய்யாது. ஆச்சரியமாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து அவருடைய கமாண்டர் கூப்பிட்ருப்பார். எல்லா நேரம் பார்த்து அந்த பக்கம் போகணும், கமாண்டிங் வந்திருக்கும். இது மாதிரி யாருக்குமே புரியாமல் கடையில் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, எப்பா உன் கூட அந்த எல்லாமே செத்தா நீ எப்படி சாம இருந்தார்? அப்போ அவர் சொன்னார், எங்கள் அம்மா எனக்கு ஒரு பைபிளில் சங்கீதம் 91 எழுதி இங்கே கொடுத்துருக்காங்கப்பா, அது பையில் இருக்குதுன்னு சொன்னார். என்ன ஆச்சரியம்! அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. இதன் நிமித்தமாக அவர் பேர் புகழ் பெரிதானது. முடிவில் அந்த நாட்டிற்கே மிக டேலண்டட் பிரைம் மினிஸ்டராய் அவர் மாறினார். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண எளிய நிலை. படிப்பினால்தான் நம்மளை ஆண்டவர் உயர்த்தணும் கிடையாது, இல்லை சொத்துனால்தான் உயர்த்தணும் கிடையாது, இல்லை பணம் நிறைய இருந்தால் நம்ம உயர்த்தப்படுவோன்னு கிடையாது, இல்லைன்னா வசதி புகழ் நல்ல பெரிய பெரிய ரிலேஷன்ஸ். எனக்கு எவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க தெரியுமா? எங்கள் ஸ்டாஃபில் சில சொல்லுவாங்க என்கிட்ட, ஐயா எங்களுக்கு அவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க, 100கணக்கான ரிலேஷன் இருக்காங்க, எனக்கு ஒன்று நான் அத்தனை பேர் வருவாங்க அப்படிமா. அது பெருமை, மேட்டிமை. நமக்கு இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இயேசு வேண்டியது. இயேசுவை போல் நமக்கு என்னப்பா ரிலேஷன் வேணும்? அவர் நம்மை சிநேகிதன் அழைக்கிறார், தம்முடைய குமாரன் அழைக்கிறார். இயேசுவை விட நம்முடைய ரிலேஷன் நம்மளை ஆசீர்வச்சிருவாங்களா? இல்லை நாம் துணைந்து நயந்துரை சொன்னவர் நம்மளை உயர்த்திடுவாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ கர்த்தர் பாரபட்சமின்றி எல்லாரையும் உயர்த்த விரும்புகிறார். He wants to raise up. யாருமே அற்பமானிக்க அவர் விரும்புகிறார். உலகம் விரும்பலாம். சிறியவனை புழைந்து தூக்கி எடுத்து அவனை பிரபுகளோடு உட்கார வைப்பார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை நம்ம மேலே இருக்கக்கூடாது. நம்ம பெருமை காட்டக்கூடாது. நம்மை உயர்த்துவதற்கு அவருடைய மகத்துவமான கிருபையின் ஐஸ்வர்யம் வேணும், தயை வேணும். ஏசையா பிதாவே, இன்றைக்கு உடைய தயத்தாங்க, இன்றைக்கு உடைய கிருபையத்தாங்க. நான் தினம் கேட்குறது தான், ஏசப்பா இன்னொரு நாளை எனக்கு கூட்டி கொடுத்துருக்கீங்க. இன்னொரு வருஷம் கூட சொல்ல மாட்டேன், இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துருக்கீங்க. உமக்காக கூட்டி கொடுத்துருக்கீங்க, உமது பணிக்காக கூட்டி கொடுத்துருக்கீங்க. உம்முடைய தயம் மேலே இருக்கட்டும், உம்முடைய கிருபை எனக்கு கூட இருக்கட்டும், நீங்கள் மாத்திரம் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அழுவேன். காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அழுவேன், 2:30 எழுந்திரிச்சு அழுவேன். பார் வருவார், கலங்காது, நான் பார்த்துடுறேன் பார். அவர் பார்த்துடுறேன்னு சொல்லும்போது நம்ம அறியாமலேயே நம்ம உயர்த்தப்படும். நம்முடைய எல்லா வேலைகளையும் அவர் ஆசைப்பார். அற்பமாக எண்ணப்பட்ட நாம் நம்மளை விட படித்த மேதைகளையும் தாண்டி உலக அளவிலே மேன்மையாக்கப்படும். அவை கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் முன்பாக மேன்மையாக வைப்பார். ஆமேன். கடன்கள், கஷ்டங்கள், கடந்த கால வியாதிகள், சோர்வுகள், ஏமாற்றங்கள், சடுதியான நஷ்டங்கள், சடுதியான விபத்துகள், இழப்புகள் எல்லாம் நடைபெறாதபடி
அவர்களை பத்திரமாய் காத்துக்கொள்வார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் நான் காரில் வெகு தூரம் ட்ராவல் பண்ணுறேன், விமானங்களை ட்ராவல் பண்ணுறேன். போன வருஷம் நான் சொன்னபடி தீர்க்கதரிசனம் சொன்னபடி ஏகப்பட்ட விமான சேதங்கள் லாஸ்ட் இயரில் இருந்து இல்லையா. இந்த வருஷம் ஆண்டவர் பல தீர்க்கதரிசனம் வைத்திருக்கிறார். பாசிட்டிவும் வச்சுருக்கார், நெகட்டிவ் வச்சுருக்கிறார், உங்களுக்காகவும் வைத்திருக்கார். கர்த்தர் தாமே கடந்த காலத்தில் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்கட்டும். அவருடைய கிரியை நீங்கள் பார்ப்பீர்களா? அவருடைய கிருபை காலைதோறும் உங்களை புதுப்பிப்பதாக. எல்லாவற்றையும் மேலாக let him establish your work, all your endeavors. உங்களுடைய கரத்தின் கிரியை அவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவர் கரத்தின் கிரியை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஒரு நாளும் கீழாக மாட்டீர்கள், வாழாக மாட்டீர்கள், மேலே வருவீர்கள். அது நிச்சயம். அது அப்படியே செய்வார். ஏகப்பட்ட உதாரணத்தை நான் சொல்ல முடியும். திருச்சியில் ஒரு ஸ்கூலில், ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஒரு பையன் தான். அவன் இஸ் டிஃப்ரென்ஷியலி ஏபிள், அவனால் உடனே செய்ய முடியாது. ஆனால் பெற்றோர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பேராயிரத்துல கேட்டு அவனை ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஸ்கூலில் அவனுக்கு எதுவுமே மண்டையில் ஏறாது. ஸோ ஒரு தரம் அவனை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போது நான் அதை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டேன். பேச மாட்டான், அப்பப்போ கோலை வடிப்பான், அப்போ பார்த்தீங்கன்னா ஏதானும் பண்ணியிருப்பான். பெற்றோர் விம்மி அழுவாங்க. எங்களுக்கு இந்த ஒரு குழந்தை தான் முதல் குழந்தை, இதையே இப்படி பிறந்தது அப்படின்னு அழுவாங்க. நான் சொல்லி God has a plan. தினமும் தலைக்கு ஜெபம் பண்ணுங்க, அவனை விளையாட விடுங்க என்ன. அது மாதிரி அந்த பையனை விளையாட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த ஒரு பக்கம் போனால் இவன் ஒரு பக்கம் போவான். ஆனால் அது எப்படி பிரச்சனை இல்லை. முடியல, இவங்க ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆனாங்க. நடனே தெரியுமா, ஆஸ்திரேலியா நேஷனல் லெவலில் ஈவன் வாலிபால் பிளேயராக மாறினான். ஒரே நாளில் எத்தனையோ $1 மில்லியன் இந்த டிஃப்ரென்ஷியபிள் பையனால் கிடச்சி. பேச ஆரம்பிச்சிட்டான். நான் ஜெபம் பண்ணப்படியே ஏசப்பானை பேச வச்சார், நான் ரெஸ்பான்ஸ் பண்ண வச்சார். ஆனால் கொஞ்சம் வீக்னஸ் அந்த முதல்ல தெரியும். பாருங்கள், ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைகளாச்சு. ஏசப்பாவை ஆகாதென்று தள்ளினாங்க. ஒரு மனுஷன் தான் எத்தனை மந்திராதி அப்படின்னா. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ராஜாதி ராஜாவை உலகமே போற்றும் அளவிற்கு கர்த்தரை உயர்த்தினார். கலங்காதீங்க. கடைசியாக அவர் ஊழியத்தை செய்கிற உங்களையும் ஆசைப்பார். ஊழியங்களை பெருக செய்வார். ஊழியங்களுக்கு குறைகளை நீக்குவார். உங்களை ஆசைப்பார். நீங்கள் அவருக்காக மேலே அன்பு வச்சு ஊழியம் செய்யும்போது அவர் உங்களை மிகவும் ஆசைப்பார். செபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இந்த ஆண்டு முதல் நாளில் உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற உம்முடைய மக்களை ஆசீர்வதி. முதலாவது கர்த்தாவே, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், இவர்கள் உம்முடைய சிநேகிதர்கள், இவர்களை நீர் தூக்கி சுமக்கிறீர். உமக்கு நன்றி. இவர்களையும் சுமக்கிறீர், என்னையும் சுமக்கிறீர். அப்பா, நாங்கள் மனசார கேட்பது, வரப்போகிற வருஷம் ஒரு நாள் கூட நாம் பாவம் செய்யக்கூடாது. ஏசப்பான் ரத்தத்தை வீணாய் சிந்தக்கூடாது. அவர் நமக்காய் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். ஒவ்வொரு பாவம் செய்யும்போதும் அவரை நாம் குத்துகிறோம். இந்த வருஷம் நாங்கள் இயேசுவை குத்தக்கூடாது, ரத்தமடைய செய்யக்கூடாது. ப்ளீஸ் லார்ட், அவரை அணைக்க வேண்டும், முத்தம் செய்ய வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய சிநேகிதனாக மாற வேண்டும், அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆவிக்குரிய வாழ்வில் எல்லாவித வரங்களாலும் நன்மைகளாலும் அவனை நிறைத்தலும் இயேசு சுவாமி. அதோடு கூட உலக பிரார்த்தனை ஆசீர்வதி. பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் பிள்ளைகளை தாரும், வீடு இல்லாமல் இருந்தால் வீட்டை தாரும். இயற்கை சேதனை பாடுபட்டால் இனி இயற்கை சேதம் அங்கே வராதபடி எனக்கு காத்துக்கொள்ளும். குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் சமாதத்தை தாரும். வேலை இல்லை என்றால் வேலை உடனே தாரும். திருமணமாகவிட்டால் திருமணம் நடக்க செய்யும். இந்த வருஷம் முழுவதும் நன்மையினால் உடைய வாயை திருப்தியாகும். உடைய பலத்த கிரியை அவளுக்குள் காணப்படட்டும்.
எத்தனையோ வருஷம் ப்ரொமோஷன் கேட்டிருப்பாங்க, ப்ரொமோஷன் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தை சடுதியாக அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதான். அவளுக்கு 2 அல்ல 3 ஸ்டெப் முன்னாடி வருவாள். ஆசீர்வதி. வியாதியை நீக்கும். பயங்கரமான வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். அவருடைய கண்ணீரை துடையும். சிறுமைப்பட்டவர்களை உயர்த்தும். உண்மை நம்பியிருக்கிறவர்களை உயர்த்தி கண்காணித்து வழிநடத்தும். ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதி. பாஸ்டரோ, போதகரோ, அப்போசோ, தீர்க்கதரிசிகளோ, ஊழியக்காரர்களோ, பாடல் பாட யாராக இருந்தாலும் அவள் உமக்கு உண்மையாய் சேவிக்கும்போது அவருடைய எல்லையை பெரிதாக்கும், மிகவும் பெரியதாக்கும். ஆச்சரியமான காரியம் செய்யும். அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவள் எல்லாரும் உம்மாரை போதிக்கப்படும் உயர்ந்த இடங்களில் பௌத்தர்களாக தானியரை போல, யோசேப்பை போல, எஸ்தராஜை போல நிறுத்தப்பட அனுக்கிறம் செய்யும். தாழ்மையோடு உம்முடைய பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்பின் தேவனே, இயேசுவின் வழியாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.